நான் ஸ்ரீலங்கா தேசத்திலே சமீபத்தில் ஒரு முறை நான் சென்றிருந்தேன். நாங்கள் சென்றிருந்த போது அந்த தேசத்தில் முதலாவது ஒரு வீட்டில் ஒரு ஜெபம் நடத்தப்பட்டது. ஒரு 3 கணவன் மனைவி எல்லாரும் வந்திருந்தார்கள். ஒரு சகோதரி ஒரு அறையிலிருந்து வராமல் இருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து அவள் வந்தாள். அவள் வந்து அந்த ஜெபத்திலே அவள் கலந்து கொண்டாள். ஆனால் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும் போதும் அவள் ஏனாதானம் என்று சொல்லிதான் கலந்து கொண்டாள். அந்த வீட்டில் யாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடையாது, பிள்ளை இல்லை, குழந்தை செல்வம் இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அழகாய் கேட்டார்கள். அப்பொழுது கடைசி ஜெப நேரத்தில் முழங்கால் நிற்கும் போது அந்த சகோதரிக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவள் தேம்பி தேம்பி அழுதாள். அல்லேலூயா. அவளுடைய கணவன் வந்து சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறான். நல்ல அழகாயிருக்கிற ஒரு சகோதரி, ஆனால் நல்ல படித்தவள், நல்ல வேலை பார்க்கிறவள், பணம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, வீடு இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கணவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். ஹல்லேலூயா. பாவமாகிய சிறைச்சாலையினால் கட்டப்பட்ட வாலிப தம்பியே, பிசாசினால் கட்டப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு சிறைச்சாலை, வெளியே வர முடியாதபடிக்கு கட்டப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த ராத்திரி வேளையில 23ஆம் ஆண்டு ஸ்தோத்திர ஆராதனையில கர்த்தர் சொல்லுகிறார், இழந்ததை உனக்கும் எனக்கும் இரண்டாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. காரணம், அவர் உயிருள்ள ஆண்டவர். அவர் உயிருள்ள ஆண்டவர். வியாதிகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். கொடிய பிரச்சனைகளில் இருந்து மாற்றத்தை கொடுக்கிற ஆண்டவர். நீங்கள் யாரா இருந்தாலும் உண்மையா ஆண்டவரை, தெய்வத்தை உண்மையா பிடித்து பாருங்கள்.